வணக்கம். மீண்டும் மற்றொரு நிஜகண் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஜனாதிபதி செயலகத்தின் அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டுள்ள தீர்மானத்தின் மூலம் 2025ஆம் ஆண்டின் முதல் 9 மாதங்களில் ஜனாதிபதிக்கான செலவு 58% குறைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். 2024ஆம் ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்காக 40 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் உண்மையான செலவு 25 பில்லியன் ரூபாவாகும் என்பதை சுட்டிக்காட்டி அமைச்சர் தற்போதைய ஜனாதிபதிக்கான இந்த வருட ஒதுக்கீடானது 9 பில்லியன் ரூபாய் என்பதுடன் அதில் 5 பில்லியன் ரூபாய் கிளீன் ஸ்ரீலங்காவுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் 2026ஆம் ஆண்டுக்காக தற்போதைய ஜனாதிபதிக்கு 11.3 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் 6.5 பில்லியன் ரூபாய் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்காகவும் மேலும் 1 பில்லியன் ரூபாய் ஆய்வுக்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் திரைசேரிக்கு வரும் ஒவ்வொரு ரூபாவும் மக்களின் வியர்வையும் கண்ணீருமாகும் என்பது உணரப்பட்டு ஒவ்வொரு ரூபாவையும் பார்த்து செலவுகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் முன்மாதிரியான நடவடிக்கைகளையே எடுத்து காட்டுகின்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி செலவின் தலைப்பின் மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதுதான் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். விவாதத்தில் தொடர்ந்தும் உரையாற்றிய அமைச்சர் சபையில் உரையாற்றிய எதிர்க்கட்சி எம்பி தயாஸ்ரீ ஜெயசேகர ஜனாதிபதி 24 வாகனங்களை பயன்படுத்தி வீதியில் பயணிப்பதாக தெரிவித்திருந்தார். அது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான ஒரு கூற்றாகும். அவர் கூறிய தொகையில் 4 பங்கு வாகனங்களையே தற்போதைய ஜனாதிபதி பயன்படுத்துகின்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டை பொறுப்பேற்றதன் பின்னர் நாட்டில் பொருளாதாரம் மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முன்மாதிரியான பல விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டும் இருக்கின்றன. அதன் மூலம் சிறந்த நன்மைகள் நாட்டுக்கு கிடைப்பது உறுதி. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் காலத்தில் ஜனாதிபதிக்காக 40 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்ததுடன் அதில் ஆய்வு மற்றும் அபிவிருத்திக்காக ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டும் இருந்தன. ஆனால் அப்போது எந்த ஆய்வுகளோ அபிவிருத்திகளோ இடம்பெறவில்லை என்பதையும் இங்கு குறிப்பிட வேண்டும். முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை எவ்வாறு பயன்படுத்தியுள்ளனர் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. அவர்கள் இனவாதம் மதவாதத்தை தமது இருப்புக்காக பயன்படுத்தினர். அந்த விடயங்களுக்காகவும் தமது நிதியை பயன்படுத்தியும் இருந்தார்கள். அதேபோன்று திட்டமிட்ட குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகங்களுடன் தொடர்புபட்டு அவ்வாறு செயற்படுவோருக்கு ஆசீர்வாதம் வழங்கிய ஜனாதிபதிகள் அதற்காக தமது நிதி ஒதுக்கீடுகளை பயன்படுத்தினர். அத்துடன் நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடிகளுடன் தொடர்புபட்ட ஜனாதிபதிகள் இருந்தார்கள். ஆனால் இப்போதுதான் நாட்டுக்கு முன்மாதிரியான ஜனாதிபதி ஒருவர் கிடைத்துள்ளார் என்றும் அமைச்சர் சபையில் தெரிவித்தும் இருக்கின்றார். இவை இப்படி இருக்க மாகாண சபை தேர்தல் தொடர்பில் விசேட தெரிவுக்குழு அமைத்து தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். மாகாண சபை தேர்தல் முறைமை தொடர்பில் விசேட தெரிவுக்குழு மற்றும் தேர்தல் முறைமை தொடர்பில் விசேட பிரேரணை ஒன்றை பொது நிர்வாக அமைச்சின் குழுநிலை விவாதத்தின் போது விடயதானத்துக்கு பொறுப்பான அமைச்சர் சபையில் முன்வைப்பார் என்று அமைச்சர் தெரிவித்திருந்தார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி பிரதமர் உயர்நீதிமன்றம் அரசு அலுவலகங்கள் பாராளுமன்றம் மற்றும் சுயாதீன ஆணைக்குழுக்கான நிதி ஒதுக்கீடுகளை குழுநிலை விவாதத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சி எம்பி தயாஸ்ரீ ஜெயசேகர மாகாண சபை தேர்தல் தொடர்பில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதுதான் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தும் இருக்கின்றார். குழுநிலை விவாதத்தில் உரையாற்றிய தயாஸ்ரீ ஜெயசேகர எம்பி 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பில் இருந்து தமிழரசு கட்சி விலகியிருந்தது ஒரு சிலர் மஞ்சள் குருவிகள் ஆயினர். இதற்கான காரணத்தை சாணக்கியன் எம்பி தெளிவாக குறிப்பிட்டும் இருக்கின்றார். நாட்டில் வாழும் தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு இதுவரை காலமும் ஆட்சியில் இருந்த ஜனாதிபதிகள் தீர்வு காண தவறிவிட்டார்கள்.
தங்கள் அரசியல் இருப்புக்காகவே தமிழ் மக்களின் வாக்குகளை பயன்படுத்திக் கொண்டார்கள். ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டு அரசாங்கம் வீழ்ச்சியடையும் சந்தர்ப்பங்களிலேயே தமிழ் மக்களின் பிரச்சனைகள் பற்றி பேசுவார்கள். தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் தமிழ் மக்கள் அரசாங்கங்கள் மீது நம்பிக்கை இழந்தார்கள். இந்த அரசாங்கம் மீதும் தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை கிடையாது. புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதாக குறிப்பிட்டீர்கள். எனினும் இதுவரை அதற்குரிய ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் கூட மேற்கொள்ளப்படவில்லை. மாகாண சபை தேர்தலை நடத்துவது தமிழ் மக்களின் அரசியல் உரிமை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாகவே அமையும். மாகாண சபை தேர்தலை நடத்தும் சட்டத்தை உருவாக்குமாறு ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். ஜனாதிபதி நினைத்தால் இந்த பிரச்சினைக்கு உடன் தீர்வு காணலாம். மாகாண சபை தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காணும் வகையில் சாணக்கியன் எம்பி கடந்த மே மாதம் தனிநபர் பிரேரணை ஒன்றையும் முன்வைத்திருந்தார். அந்த திருத்தத்துக்கு அமைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு பிரதமர் தலைமையில் ஒரு குழுவை நியமித்து உரிய நடவடிக்கைகள் எடுங்கள், நாம் அதற்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இவை இப்படி இருக்க, இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி கைது செய்யப்படுவார் என்று தேசிய மக்கள் சக்தி அரசு உறுதியளித்தது. குறித்த நபர் கைது செய்யப்பட்டு விட்டாரா என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பி இருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் அவர் மேற்கொண்டவாறு வினாவியிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி கைது செய்யப்படுவார் என்று கொழும்பு பேராயரிடம் இந்த அரசு தரப்பினர் உறுதியளித்திருந்தார்கள். கடந்த ஏப்ரல் 21 முன்னர் தகவல் வெளியிடப்படும் எனவும் இவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அவ்வாறு நடந்ததா? சூத்திரதாரி கைது செய்யப்பட்டு விட்டாரா என்றும் அவர் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியும் இருக்கின்றார். தொடர்ச்சியாக திசை காட்டியுடன் எம்மை ஒருபோதும் ஒப்பிடாதீர்கள். எதிர்வரும் 21 நுகேகடையில் அதிக தலைகளை காண முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது என்று முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் சமூக வலைதளம் மற்றும் ஊடகங்களினூடாக எம்மை கடுமையாக சாடியமைக்கு அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஏனென்றால் அதனால் தான் தாம் பிரபலமாகியுள்ளோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பேரணி தொடர்பில் பிரச்சாரம் செய்த அரசாங்கத்துக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்வரும் 21 நுகேகொடையில் அதிக தலைகளை காண முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது. அரசாங்கத்துக்கு இன்னும் 4 வருடங்கள் உள்ளன. அந்த காலப்பகுதியில் அரசாங்கம் பொதுமக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு வலியுறுத்தியே நடைபவனியில் ஈடுபட உள்ளோம். அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளை மீள நினைவூட்டுவதில் உள்ள தவறு என்ன? அடக்குமுறையையும் ஊழலையும் விரைவில் முடிவுக்கு கொண்டு வருமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துவது தவறா? அரசாங்கத்தை வழிப்படுத்தவே எதிர்பார்த்துள்ளோம். மாறாக அரசாங்கத்தை வீழ்த்துவது எமது எண்ணமல்ல என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். திசை காட்டியுடன் எம்மை ஒருபோதும் ஒப்பிட வேண்டாம் என்றும் 1977, 1987 மற்றும் 2022 ஆண்டுகளில் வன்முறையினூடாக ஆட்சி அதிகாரத்தை பெற்றதை போன்றதொரு எண்ணம் எம்மிடம் இல்லை என்றும் தேர்தல் இடம்பெறும் வரை காத்திருப்போம் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் அரசாங்கம் செல்லும் வழி முறையற்றது. அடக்குமுறையாளர்கள், ஊழல்வாதிகள், தீவிரவாதிகள் மற்றும் பொய்காரர்களை கொண்டதாக இருக்குமாயின் அதை மக்களுக்கு தெரியப்படுத்த நாம் ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.